இன்றைக்கி ஒரு மினி பிளாக் பார்க்கலாமா? லாஸ்ட் மண்டே பார்த்திங்கன்னா ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரீட்டில் தான், அதுக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம். அந்த அண்ணன் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால சரி 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளம்பியிருந்தோம். அன்றைக்கி வந்து இந்த சாரீ தான் நான் வந்து கட்டியிருந்தேன். எனக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி பேபி பிங்க்கில் பிளாக் கலர் வரதுனால பார்க்க அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இதோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறமா போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து பிரியாணி தான் சொல்லியிருந்தாங்க. அங்கேயே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். முன்னாடி வந்து இதே பேசிட்டு இருக்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எப்படி ஆராய்ச்சி பண்ணுவான். அந்த பழக்கம் இப்போ எனக்கு வந்துடுச்சு. இதுல என்னென்னலாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது என்ன அரிசி வச்சிருக்காங்க? வளைகாப்புல தானே அரிசி வைப்பாங்க, காது குத்திக்கும் வைப்பாங்களா? எனக்கு தெரியாது. ஆனா வந்த உடனே ஒரு காமெடி பண்ண என்னன்னா, போயிட்டு வந்துட்டு நாங்கள் வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறேன். அடிப்பாவி, காது குத்தி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கோம்னா சாப்பிட்டு வேற வந்திருக்கோம், நல்லா வயிறு முட்டை, அது பிரியாணி வேற. அரிசி வச்சிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மஞ்சள் தண்ணி ஃபங்க்ஷன் தானே, அங்கே வந்து தட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து கிண்ணம் கொடுத்துருக்காங்க. இதே தட்டை கிண்ணமாக சேர்த்து பாத்திரமா சேர்த்து ஒரு பாத்திரம் கடையாக வச்சுருவோம் போல இருக்கு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா காலையில் சமைக்காமல் இருந்திருக்கலாம், தம்பிக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். எப்பயும் பண்ணுற ஞாபகத்தில் தோட்டத்துலேருந்து பாவக்காவெல்லாம் பறித்து குழம்பு, கார குழம்பு, அது எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா காரமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணுற, அந்த சாப்பாட்டை அப்படியே தண்ணி ஊற்றி நாளைக்கு காலையில் இருந்தாலும் அப்புறம் இது பொரியல் இருக்கே, கேரட் பொரியல் மட்டும் சாயங்காலம் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்கும். புளி குழம்பு லூசு மாதிரி பண்ணிட்டேன். அழகாக வந்து சமைக்காமல் இருந்திருந்தேன்னா எனக்கும் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும் போய் சாப்பிட்டு வரதுக்கு. அந்த சிந்தனையே இல்லை, ஏதோ செய்யணும் அப்படின்றது. காலையில் இருந்துச்சு அந்த ரெகுலர் ரொட்டீன் ஒரு வியாதி மாரி தானே ஆயிடுச்சு. எழுந்தோம்னா எதோ செய்யணும், அந்த மாதிரி செஞ்சு முடிச்சாச்சு. சரி, ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.